டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம சேனல்ல Zatco Yuva Ultra ப்ராஜெக்ட்டோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் எலைட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இந்த ப்ராஜெக்ட்ல HDMI ஆர்க் வந்து சப்போர்ட் பண்ணும்னு சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்டர் வந்து 17000 பட்ஜெட்ல கண்டிப்பா வாங்கலாமா? இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் ஏத்த மாதிரி கரெக்ட்டா கொடுத்திருக்காங்களா? ஃபுல்லா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இது வரைக்கும் 150 ப்ராஜெக்ட் மேல நம்ம சேனல்ல வந்து ரிவ்யூ பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க Zatco Yuva Ultra ப்ராஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பார்க்க இந்த ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் ஹைலைட். உள்ள ஸ்பெக் என்ன இருக்கோ இல்லையோ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் வந்து அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோ கீஸ்டோனு 1080 பிக்சலுக்கு மேலே போகவே மாட்டாங்க. ஏன்னா பட்ஜெட் வந்து 15000 16000. அதனால தான் மல்டிபிள் இன்டர்ஃபேஸு, எல்இடி லைட் சோர்ஸ், அப்டக்கல் அவாய்டன். ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுவே வந்து கீஸ்டோன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சரிங்களா? சைஸ் வந்து இதுதான், இன்புட் வோல்டேஜ் தான், மாடல் பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கேன் ஃபார் வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே பாருங்கள், மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 26000 ரூபாய் இங்கே கொடுத்துருக்காங்க. 25990 அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் விலை வந்து உங்களுக்கு 15000 16000 தான். அமேசானில் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். இப்போ என்ன விலையோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து விலையை கேட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ விலை வந்து ஒரு டைமும் மாறும். அதனால தான் நான் விலை ஏதாவது பர்டிகுலராக வந்து சொல்கிறது கிடையாது. சரிங்களா? அந்த ரேஞ்சு மட்டும் நான் மென்ஷன் பண்ணிவிடுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து வி ஆர் ஹானர்ட் அப்படின்னு சொல்லி Zatcoனால அந்த ப்ரீமியம் பிராண்ட் அந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம சொல்லலாம். நான் அவங்க இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டு மட்டும் பண்ணல. அவங்க வந்து இந்த ஹையர் செக்மெண்ட் 25லேருந்து 30 கூட இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து அக்சசரிஸு. ப்ரொஜெக்டர் பாருங்கள், ரொம்ப காம்பேக்ட் சைஸ் வந்து சொல்லலாம். சின்ன சைஸ் இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், ப்ரொஜெக்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஒரு மாதிரி மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளாத் மெஷ் டைப்பில் வந்து கிரே கலரில் வந்து உங்களுக்கு 2 டியூவல் லைனிங் வந்து இருக்குது. ஸோ அது பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஆரஞ்சு கலர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரஞ்சு வச்சு கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் நான் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண ப்ரொஜெக்டர்லேயே பார்க்க அழகாக இருக்கும், எனக்கு வந்து ரூமில் வேணும் அப்படின்னா இந்த Zatco Yuva Ultra தான். அதுவும் பர்டிகுலராக இந்த ஆரஞ்சு கலர் டோன் வித் ஒயிட் கலர், அதுக்கப்புறம் இந்த ஆஷ் கலரில் மெஷ் டைப்பு வேறு லெவல் தான் சொல்லணும். இந்த மாதிரி ப்ரொஜெக்டரில் வந்து கவர் வந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துருங்க. ஏன்னு சொல்லுவேன்னா, இது ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும் ப்ரோ, எதுக்கு ப்ரோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொஜெக்டர் எல்லாமே வந்து ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆச்சு அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் கூட இந்த கொடுத்துருக்க இந்த கவர் வந்து போய் மெர்ஜ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதனால் எடுத்துடலாம். இங்கே வருங்க, சூப்பராக இருக்குது கலர் பார்க்குறதுக்கு. மேலே வந்து உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, லென்ஸ் கவரு. சரிங்களா? ஆரஞ்சு கலர் கோட்டிங்கு. இந்த பக்கம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹை டிரான்ஸ்மிஷன் ஆப்டிக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் ஹெச்டி 1080 பிக்சல். ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இதில் இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. Zatco பேட்ஜிங்கோட வருது. சரிங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஏதோ ப்ரொஜெக்டர் வந்து ஏதோ மடக்கி வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக பார்க்குறதுக்குமே அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஸ்லைட்டாக பெண்டாக இருக்குது இந்த இடம். அது வந்து என்னால் கிளியராக வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ப்ரொஜெக்டரை வந்து ஒரு ஸ்கொயர் செக்மெண்ட்டில் தான் கொடுப்பாங்க. இது வந்து டியூவல் பாடி மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அது வந்து ஜஸ்ட்டு ஸ்லைட்டு அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள், வளைஞ்சு வந்திருக்கு. ஸோ அதனால் இது ஏபிஎஸ் மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. இங்கே பாருங்கள், நான் அழுத்துறேன், அதை அப்படியே உடச்சிக்கிட்டுலாம் வராது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது பிளாஸ்டிக்கு, இது பிளாஸ்டிக்கு வித் மெஷ்ஷு. ஸோ அதனால் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், லைட்டாக இந்த இடத்துல வந்து பெண்ட் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இதனால் என்ன ப்ரோ பெரிய ப்ராப்ளம்னா அப்படிலாம் கிடையாது. பட் உங்களுக்கு அந்த கொஷின் வரும். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக காமிச்சாச்சாங்க. இங்கே வந்து பைப் வந்து உள்ளே போகுது, ஹீட் சிங்க் வந்து இருக்குது. சரிங்களா? ப்ரொஜெக்டோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. HDMI சிம்மல் பேட்சிங் இருக்குது. 2 HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 USB போர்ட்டு, ஒரு ஈத்தர்நெட் போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. AV போர்ட்டு, அதுக்கப்புறமா 3.5mm ஜாக்கு, IR ரிசீவர். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டஸ்ட் ஃபில்டர் வருது. ஸோ இங்கே பாருங்கள், டஸ்ட் ஃபில்டரு, குவாலிட்டியான டஸ்ட் ஃபில்டர். உள்ளே வந்து பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிளியர் விசிபிலிட்டி இருக்குது. இது மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா
நீங்கள் உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ டஸ்ட்டு ஃபில்டரில் வந்து சும்மா அப்படியே கையிலே கழட்டிட்டுலாம் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. சும்மா ஒரு டெஸ்டராவது இருக்கணும். அதை வச்சு கழட்டிட்டு அதேமாதிரி போடுறதுக்குமே டெஸ்டர் வேணும். ஈஸியாக வந்து கழட்டுற மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? இதை வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு அதனால தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் ஓப்பனாக வந்து சொல்லிவிடுவேன் அப்படின்ட்டு. ப்ரோ இந்த ப்ரொஜெக்டில் வந்து சீலிங் மவுண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்காக புஷ்ஷே நான் வந்து கழட்டிட்டேன். கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ இந்த ஸ்க்ரூ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூக்கு பதிலாக நம்ம வந்து எடுத்துகிட்டு சீலிங் மவுண்ட் வேணால் போடலாம். இந்த மாதிரி மொத்தம் 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ஒரு சைட்லேயும். சீலிங் மவுண்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த ப்ரொஜெக்டரில். இந்த புஷ்ஷை எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் ப்ளக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ZADCO UVA Ultra அப்படின்றதுக்கான அந்த பேட்ஜிங் இருக்குது. எல்இடி ப்ரொஜெக்டர் பவர் இன்புட் என்ன 95 வாட் வந்து கன்சியூம் பண்ணும் இது வந்து. சரிங்களா? இந்த மாதிரி காஷன் சிம்பிளும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ப்ரொஜெக்டர். அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். அக்சசரிஸில் ஒரு ரிமோட்டு. ஸோ ZADCOவில் வந்து ரிமோட்டு பார்க்கவே வந்து நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் ஒரு ரிமோட்டு. அதுக்கப்புறமா ஒரு பவர் கேபிள். அதுக்கப்புறமா யூசர் மேனுவல் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்கேன் ஃபார் யூசர் மேனுவல். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு பாக்ஸ் கூடவே வரும். இப்போ இந்த ப்ராஜெக்டோட வெயிட் சொல்லிடலாம், எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். 1936 கிராம் வந்து இந்த ப்ராஜெக்டில் வெயிட் இருக்குது. இதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் வாங்க. இந்த ப்ராஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். ஸோ மேலே வந்து இங்கே பாருங்கள் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இருட்டில் வந்து உங்களுக்கு இந்த லைனிங் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரு, அது வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகி காமிக்கும். அதனால் பவர் பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தேட வேண்டியது இல்லை. ஸோ இந்த பவர் பட்டனை ஆன் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூவாக மாறிடுச்சு. ஸோ ஸ்க்ரீனில் வந்து ZADCO UVA Ultra அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ 100 இன்ச் ஸ்க்ரீனில் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் சின்ன ஸ்க்ரீன் இருக்குது என்கிட்ட 80 ஸ்க்ரீனில். பட் நான் நீங்கள் கேட்டதுனால இனிமேல் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இன்னும் பெரிய ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு தனியாக இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு யூஸ் ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர். இப்போ நீங்கள் ப்ரொஜெக்டர் வாங்கினா என்ன வந்து பார்ப்பீங்களோ அதே செட்டிங்ஸாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் நினைப்பீங்க என்ன ப்ரோ டைம் வேஸ்ட்டு, நீங்கள் எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு சும்மா கிளாரிட்டி மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. நம்ம வந்து ரியல் கண்டென்ட்டு, அதாவது நீங்கள் விஷுவலாக ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கினா என்ன வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ரியல் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம சேனலோட யூனிக்னஸ். அதை வந்து கண்டிப்பாக என்னால் மாற்றிக்க முடியாது. வீடியோ வந்து ரொம்ப அதிக மினிட்ஸ் இருக்கிறது வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து அதை அட்வான்டேஜாக சொன்னாங்க. நீங்கள் ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா தேவையான விஷயம் மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியே பாருங்கள். சரிங்களா? ஆனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். ஃபுல் செட்டப்பு டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஒரு சின்ன விஷயமும் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப அவசியம். அதனால தான். ஸோ ஸ்டார்ட் த செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. லாங்குவேஜ் செட்டிங்ஸ், ப்ரொஜெக்டர் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஹோம், AV, HDMI 1, HDMI 2. HDMI 1ல் வந்து நம்ம ஆல்ரெடி Fire TV ஸ்டிக்கர்ஸ் ப்ளகின் பண்ணியிருக்கோம். பட் அதை வந்து நான் அப்புறமா நான் இப்போதைக்கு ஹோம்லேயே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹோம் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து ஸ்க்ரீனை விட்டு அவுட்டரில் இருக்குது பாருங்கள். ஸோ இதை இமீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொஜெக்டர் செட்டிங்ஸ் சொல்ல போகணும். ஸோ ஆப் ஸ்டோரு, அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸ் உள்ள எங்கே பாருங்கள் ஆப், நெட்வொர்க், மீடியா, செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க்கு, ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ், டைமிங்கு. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸை வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ரொஜெக்ஷன் மெத்தடு அது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பட் உங்களுக்கு 4 கொடுக்குறாங்க எல்லா ப்ரொஜெக்ட்லேயும் வர மாதிரி. ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் வந்து ஆனில் இருக்குது, அதை ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கலாம். மூமெண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ், அதாவது நீங்கள் சப்போஸ் மூவ் பண்ணிங்கனாலும் கீஸ்டோன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைட்ஸ் கீஸ்டோன் இருக்குது, அதுக்கப்புறம் கார்னர்ஸ் கீஸ்டோனும் இருக்குது. ஸோ கார்னர்ஸ் வச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 4 எண்டு காமிச்சிரும். ஸோ இந்த 4 எண்டில் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஸ்க்ரீன் அலைன்மெண்ட் வர மாதிரி நான் செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ரொஜெக்டரில் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லி ஆகணும். இந்த ஸ்க்ரீன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்லேயும் வியூவிங் டிஸ்டன்ஸும் வந்து இந்த ப்ரொஜெக்டில் வந்து அதிகம் மாதிரி எனக்கு தெரியுது. அங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக அலைன் பண்ணிட்டோன்னா பர்ஃபெக்ட் ஆகிடும்.
ஸோ 4 எண்டும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபோக்கஸ் வேணும்னா அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஆகும். நீங்கள் இது ரீசெட் பண்ணால் ரீசெட் பண்ணிக்கலாம். ஜூமிங் பொறுத்த வரைக்கும் கஸ்டம் அப்படின்ட்டு இருக்குது, அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். திருப்பி என்ன நீங்கள் ஜூம் கண்ட்ரோல் சப்போஸ் தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீஸ்டோன் கரெக்ஷன் திருப்பி மாறிடும். ஸோ இப்போ மாறிடுச்சு பாருங்கள். ஸ்கொயர் போனீங்கன்னா அது பாருங்கள் திருப்பி செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சைட்லேயும் வந்து எவ்வளோ ஜூமிங் தேவையோ அது மாதிரி ஜூமிங் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு நிறையவே இந்த ப்ராஜெக்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? காமன் சொல்லிட்டு இருக்குது. காமன்னா அந்த இன்புட் மெத்தடு டிஃபால்ட் சோர்ஸ் என்ன அப்படின்றத ஆன் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் சோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் HDMI கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, Fire TV ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட டிஷ் டிவியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அது AV சோர்ஸ் அது மூலிமா பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணணும் ஹோம் ஸ்க்ரீனில் போயிட்டு திருப்பியும் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிறதே அந்த பர்டிகுலர் இதுலேருந்து வரும். பவர் மோட் இருக்குது, சிஸ்டம் ரெக்கவரி இருக்குது. அதுக்கப்புறம் டிவைஸ் நேம் வேணால் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து காமன். ப்ளூடூத் வந்து 5.1 கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம சவுண்ட் பார் வேணுன்னா சவுண்ட் பார் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைமுக்கான செட்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் என்ன ப்ரோ யூனிக் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீப் டைமர் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது வந்து ஆஃப் ஆகிடும், பாட்டு கேட்குறதா இருக்கட்டும் இதெல்லாம். அதே மாதிரி ஸ்க்ரீன் சேவர் வந்து இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ நெட்வொர்க் வந்து டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 1 GB ரேமு, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 9.0, இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 8 GB. உங்களால் எல்லா OTT கண்டென்ட்டும் பார்க்க முடியுமான்னு என்னால் சொல்ல முடியாது. பட் இந்த ஹாட்ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் இந்த மாதிரி பேசிக் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது டிஃபால்ட்டாக இருக்கிற ஆண்ட்ராய்டு வந்து கம்பேர்ட் டு Fire TV வந்து கொஞ்சம் கம்மி தான், அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். நம்பர் ஆஃப் ப்ராசஸர் வந்து 4 கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. GPU வந்து 450 இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வயர்லெஸ் டியூவல் பேண்ட் சப்போர்ட் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஸ்டம் டெம்பரேச்சரும் உங்களுக்கு ரீடிங்கில் வந்து காமிக்குது. இது ஒரு நல்ல விஷயம் தான், ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். 11-12ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். பட் 9.0 இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு செட்டிங்ஸ்னால் ஓவரால் செட்டிங்ஸ் இது தான். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு அப்ளிகேஷன், நெட்வொர்க்கு, மீடியா இருக்குது. நெட்வொர்க்கில் வந்து நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணியாச்சு. அப்ளிகேஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா என்னென்னலாம் டிஃபால்ட்டாக வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ப்ளே ஸ்டோரு, ப்ரௌசரு, அதுக்கப்புறம் இன்விசிபிள் ஆர்ட், அது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்க்ரீன் சேவர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ப்ரௌசரு, அப்புறம் கேமரா இருக்குது, யூடியூப் இருக்குது, அமேசான் ப்ரைம் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ஆஃபீஸ் சூட் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த இன்விசிபிள் ஆர்ட் வந்து இந்த விஸ்டம் ஷேர் பேஸ் பண்ணி வர்றதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸுக்கு மேலே மீடியா இருக்குது பாருங்கள். மீடியா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் தான் காட்டும். இப்போ வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது 8 GB. அதில் வந்து ப்ளோட்வேர், அதாவது அவங்க டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்க அப்ளிகேஷன் 3.5 போச்சு. இன்னும் ஒரு 4 GB 4.5 GB வரைக்கும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன அப்ளிகேஷன்ஸ் வேணுமோ. பட் கொடுத்துருக்க ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான், அது நம்ம சொல்லியே ஆகணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆப் ஸ்டோர் இருக்குது. ஸோ ஆப் ஸ்டோர் உள்ளே போனீங்க அப்படின்னா ஹோமு, கிளாசிஃபை, மை ஆப்ஸு, அபவுட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஹோம்லேருந்து நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மை ஆப்னா ஏற்கனவே காமிச்சேன், டிஃபால்ட்டாக அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது தான். உங்களுக்கு யூடியூப்பில் 4K சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க யூடியூப்பில் வந்து நம்ம எப்பயுமே பார்க்குறது தான். ஸோ லோடிங் வந்து இவ்வளோ டைம் எடுத்துக்குது. சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. பிக்சர் குவாலிட்டியும் வந்து கொடுத்துருக்க அந்த 17,000 16,000 பட்ஜெட்டில் வந்து நல்லாவே இருக்குது. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது ரெசல்யூஷன் அவங்க வந்து எந்த ரெசல்யூஷனில் ப்ரோ சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஷின் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் அப்படியே லைவாக. அங்கே பாருங்கள், இப்போதைக்கு 480 ஓடிட்டுருக்கு. பட் 1080 பிக்சல் தான் மேக்ஸிமம். சரிங்களா? இன்டர்நெட்டில் ஏதாவது இஷ்யூ அப்புறம்னா இன்டர்நெட்டில் எதுவும் இஷ்யூ கிடையாது. பட் நான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இப்போ 1080 பிக்சல் ரெசல்யூஷனில் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்ட வந்து காட்டுறேன். பிக்சல்ஸ்லாம் வந்து எதாவது உடையுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பிக்சர்ஸில் எதுவும் உடையலை. இன்னொன்று த்ரோ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ப்ரொஜெக்டர்லேருந்து ஸ்க்ரீனுக்கு காட்டுற அந்த த்ரோ ரேஷியோ வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து குறைஞ்ச டிஸ்டன்ஸ்லேயே பெரிய ஸ்க்ரீன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். வீடியோ குவாலிட்டி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. 6000 வந்து கான்டாக்ட் ரேஷியோ, LTPS வந்து டிஸ்பிளே சிஸ்டம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாட்கோ யுவா எலைட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது ரொம்ப டிஃப்ரென்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு HDMI 6க்கும் ப்ளஸ்
உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. இது 2 தான் டிஃப்ரென்ஸ் கண்டி. உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணின்னா நான் அந்த மாடல்லாம் வந்து சொல்லுவேன். ஏன்னா அது ஆண்ட்ராய்டு இல்லைன்றதுக்காக நம்ம 5 TV ஸ்டிக் ஒரு 3000 4000 ஆல்ரெடி வச்சிருக்கோங்க, அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து HDMI ஆர்க் வேணுன்றவங்க, எனக்கு அது ரொம்ப வேணும், என்ன HDMI ஆர்க் இல்லாமல் என்னால் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஆண்ட்ராய்டு ப்ளஸ் HDMI ஆர்க் இது 2 வந்து எக்ஸ்ட்ரா எலைட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த கம்பேரிசனும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைனமிக் நல்லா இருக்குது, வைப்ரண்ட்டாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே. வீடியோ செட்டிங்ஸ் வேணுனாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். மெனு ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிஃபால்ட் ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல் 5 TV 6 4K சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இப்போ லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ லூமன்ஸில் ஆஸ் யூஷுவல் கம்பெனிக்காரங்க உருட்டிட்டு இருக்கட்டும். நம்ம ரியல் வேல்யூ அவங்க ஆன் பேப்பர் சொல்லியிருக்க ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் ரியல் வேல்யூக்கும் எவன்டா செக் பண்ண போகிறான் அப்படின்னு அவங்க யோசிச்சு தான் இந்த தப்பை ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்றது நம்ம அடிக்கடிக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த லூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இப்போவே இம்மீடியட்டாக அமேசானில் போய்ட்டு இந்த ப்ராஜெக்டோட பேரை வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட்டிங்ஸில், அதாவது ஹெட்லைன் வந்து உங்களுக்கு 460-70 ஆன்சை லூமன்ஸ் அந்த 400 ரேஞ்சில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இமேஜ் உள்ளே போனீங்க அப்படின்னா 700 ஆன்சை லூமன்ஸ்னு வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஜாட்கோ எலைட்டுக்கு அப்புறம் வந்த மாடல் இது, ஜாட்கோ யுவா அல்ட்ரா. சரிங்களா? ஜாட்கோ யுவா எலைட்டுக்கு அப்புறம் அடுத்தது. ஸோ அதனால் அதில் 700ன்னும் போது இதுலேயும் 700 ஆன்சை லூமன்ஸ் தான் இருக்கணும். பட் 460-90ன்றதுலாம் வந்து அது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கு. இதை கூட கவனிக்கல அப்படின்றது எனக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம். சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும், அவங்க வேலை ப்ரோ. பட் இதே கூட நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்கள். அவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்க லூமன்ஸை வந்து அப்படியே நம்பணும்னு அவசியமே கிடையாது. அதில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ரியல் டைமில் ப்ரொஜெக்டரை இங்கே வச்சுருக்கேன். இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த லூமன்ஸை லக்ஸ் மீட்டரை வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. இப்போ பாருங்கள், ஒரு இடத்துலையும் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ஒயிட் ஸ்க்ரீன் வச்சாச்சு. லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தான் நம்ம செக் பண்ண முடியும். 9 பாயிண்ட்டாக பிரிக்கும் போது ஆன்சை லூமன்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100. என்னடா அது, சுத்தமாக சொன்ன வேல்யூக்கு கொஞ்சம் கூட 122. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 117. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 159. சென்ட்ரலில் தான் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ சென்ட்ரலில் வந்து 201. சரிங்களா? அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா 178. ஸோ இந்த சைடு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 79. இந்த பக்கம் கம்மியாக இருக்குங்க. இந்த பக்கம் சென்டரில் வந்து 110. இந்த லாஸ்ட்டில் வந்து 96. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு உண்மையான லூமன்ஸ் வேல்யூ. சென்டரில் வந்து 200, இந்த பக்கம் 79, இந்த பக்கம் வந்து 90. ஸோ ஆவரேஜாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 170 180 தான் வந்து உண்மையான வேல்யூ வருது. லைட்டு போட்டால் வந்து இமேஜ் வந்து என்னால் பார்க்க முடியுமா ப்ரோ அப்படின்னா இமேஜ் வந்து வாஷ் அவுட் ஆகலை. அது வந்து நல்லாவே பார்க்க முடியுது. பட் இவங்க சொல்கிற அளவுக்கு ஆன் பேப்பரில் இருக்கிறது அந்த பிரைட்னஸ் வந்து இதில் இல்லை. சரிங்களா? இந்த ப்ரொஜெக்டரோட டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் வெண்ட் வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க. இங்கே தான் அதிக டெம்பரேச்சர் வந்து வெளியே வரும். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபேரன்ஹீட்டில் முன்னாடி காமிச்சிட்டு இருந்தேன். இனிமேல் வந்து உங்களுக்கு டிகிரி செல்சியஸில் காட்டுறேன். 43. ஸோ அதை அப்படியே ஃபேரன்ஹீட்டில் மாற்றினீங்க அப்படின்னா 108 109 110 கூட வருது. சரிங்களா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 88 ஃபேரன்ஹீட்டு. லென்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 83. மேலே பவர் பட்டன் கை வைக்கிற இடத்துல 94.9. சரிங்களா? இதுதான் வந்து இதில் இருக்க ஃபேரன்ஹீட். ஸோ இங்கே தான் வந்து இன்டேக்கு உள்ளே வந்து எடுக்கிறது 83. இது எதுக்கு இவ்வளோ மெஷர் பண்ணி ஒரு இதுலேயும் சொல்கிறீங்க அப்படின்னா 8 hours ரன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ப்ரொஜெக்டர் வந்து எந்த அளவுக்கு ஹீட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அது ஒரு ரீசன். ரெண்டாவது, ஒரு இடத்துல வந்து ப்ரொஜெக்டரில் ஹீட் வந்து மாறும். ஸோ எந்த இடத்துல நான் அதிகமாக டிகிரி வந்து காட்டுறனோ அந்த இடத்துல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் ப்ரொஜெக்டர் வந்து லைஃப் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ஏதாவது பிளாக் பண்ணிங்க, இது வெளியே வர இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் வந்து ஹீட்டு டிசிபேட் ஆகாது. உள்ள ப்ரொஜெக்டர் நல்லா ஹீட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக தான் டெம்பரேச்சர் டெஸ்ட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது நாய்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ரூமோட நாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 46. நான் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 62 63. 60க்கு மேலே ஒரு 2 டெசிபல் வந்து ஜாஸ்தி இருக்குது. ரொம்ப பக்கத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன்
46. கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நாய்ஸ் வந்து கம்மியாகிடுது. ஃபேன் நாய்ஸ் வந்து இதில் வந்து ரொம்ப சின்ன க்ளோஸ்டு ப்ரொஜெக்ஷன்றதுனால ஃபேன் நாய்ஸ் வந்து லைட்டாக நோட்டிசபிளாக இருக்குது. பட் அது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிறவளோ இருக்கான்னா கிடையாது. சூப்பரான ஒரு ஃபேன் த்ரோ. சரிங்களா? டெம்பரேச்சர் வந்து இந்த ப்ரொஜெக்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா நான் நல்லா வச்சு பார்த்தேன். ஹீட் வந்து 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா டிசிபேட் ஆகுது. எந்த ஆப்ஜெக்ட் வைக்கல அப்படின்னா ரொம்ப நாள் ஓடும், கண்டிப்பாக 6-7 வருஷம். அந்த அதிகம் ஃபேன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுனால அந்த நாய்ஸ் வந்து நீங்கள் சவுண்ட் பார் எதுவும் வைக்காமல் இதில் இருக்கிற ஸ்பீக்கர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஷ்ன்னு அந்த சவுண்ட் வந்து இதில் கேட்க தான் செய்யுது. 63 டெசிபிள் ஃபேன் நாய்ஸ் வந்து உங்களுக்கு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவு கிடையாது, பட் நோட்டிசபிளாக தான் இருக்குது. அவ்வளோதான் நாய்ஸ் டெஸ்ட். என்ன ப்ரோ 4K சப்போர்ட் பற்றி பேசலைன்னா இங்கே பாருங்கள் 5 டிவி ஸ்டிக்ஸு 4K 5 டிவி ஸ்டிக் வந்து சொல்லி ப்ளக்இன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம இமீடியட்டாக செட்டிங்ஸில் போயிட்டு இது அதிகமாக வந்து டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸில் போயிடணும். ஸோ அதில் போயிட்டு மேக்ஸிமமாக ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிச்சிடும். அதிக ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல், 60 Hz, HDR சப்போர்ட்னும், டால்பி விஷன் கிடையாது, டால்பி டிஜிட்டல் கிடையாது, அட்மாஸ் கிடையாது, பிசிஎம் ஆடியோ மட்டும்தான் இருக்குது. இதுதான் வந்து இந்த ப்ரொஜெக்டரோட மேக்ஸிமம். 4K வந்து சப்போர்ட் பண்ணாது. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 17,000க்கு இது ஓகே தான். எது ப்ரோ வேல்யூ ஃபார் மணின்னு திருப்பியும் வந்து சப்போஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் எலைட்டு அல்ட்ராவும் கம்பேர் பண்ணிங்கன்னா HDMI ஆர்க்கு இது சப்போர்ட் பண்ணுறதுனால அது ஆர்க்கு வேணுன்றவங்க மட்டும் இது வாங்குங்க. ஆர்க்கு வேண்டாம் ப்ரோ, எனக்கு நார்மலாக எனக்கு வந்து ஆர்க் இல்லாமல் எனக்கு போதும் அப்படின்றவங்க எலைட்டு தான் வந்து வேல்யூ ஃபார் மணியாக நான் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். HDMI ஆர்க் சப்போர்ட் வேணுன்றவங்க அல்ட்ரா தான் வந்து பெஸ்ட்டு. இதில் வந்து எல்லாமே நாமினல், பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கணும். இப்போ சவுண்டை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ நம்ம சவுண்டு டெஸ்ட் தான் அடுத்தது நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 இருக்குது. நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறேன். 5 வாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இறையுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அந்த தம்பிங் எஃபெக்ட் இருக்குங்க, இங்கே பாருங்க. ஸோ ஃபுல் சவுண்டில் வச்சாலும் இரைச்சல் சுத்தமாக கிடையாது. ஆடியோ வந்து கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் இல்லாமையே இவ்வளோ லவுடாக இருக்குது பாருங்கள். சரி, எனக்கு தெரிஞ்சு ஆடியோ வந்து சீரியஸாக வந்து வேறு லெவல் தான். நான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த அளவுக்கு ஆடியோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ மைன்யூட்டான டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது. இந்த ஒரு சவுண்டை வச்சு எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, நான் நிறைய பாட்டை வந்து கேட்டாச்சு, அது காப்பிரைட் வரும் அப்படின்றதுனால என்னால் இது மட்டும்தான் வந்து ப்ளே பண்ணி காட்ட முடியும். வேறு எதாவது சாங்ஸ் எதாவது இருந்துச்சு, நோ காப்பிரைட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் அடுத்த வீடியோவிலேருந்து. ஸோ பேஸு ட்ரபிள் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. உங்களால் அந்த தம்பிங் எஃபெக்ட், பேஸ் எஃபெக்ட்டும் வருது. 5 வாட்ஸ்க்கு வந்து இது நல்லா தான் இருக்குது. என்ன தான் டால்பி டிஜிட்டல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்குது. இரைச்சல் சுத்தமாக கிடையாது. ஆடியோ வந்து ஸ்டன்னிங்கான ஆடியோ தான். எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் இல்லாமல் நான் இதை ப்ளே பண்ண முடியும்னா பண்ணலாம். பட் லவுட்னஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ஒரு ரூம் 10க்கு 10 ரூமில் வந்து உங்களுக்கு நல்லா நோட்டிசபிளாக கேட்க முடியும். ஒரு ஓப்பன் ஏரியாவில் போகிறீங்க அப்படின்னா சவுண்ட் பார் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஆடியோ வந்து நல்லாயிருக்கு. ஸோ இன்னொரு சின்ன விஷயம், மற்ற ப்ரொஜெக்டருக்கு இதுக்கும் நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியும் சின்ன ஸ்க்ரீனில். இங்கே பாருங்க, மற்ற விஷயம்லாம் வந்தீங்கன்னா பேக் வந்தீங்கன்னா அதுவே வந்து இந்த மாதிரி காட்டும். இதிலே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வேணும்னா மாற்றிக்கலாம். திருப்பியும் போயிட்டு அந்த சோர்ஸ் பட்டன் தனியாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். அங்கே பாருங்கள், அது போயிடுச்சு. அந்த இடத்துலேருந்து போனீங்கன்னா HDMI 1 இல்லை HDMI 2 தான். அதை கிளிக் பண்ணோன்னே பெருசாக ஆகிடும் பாருங்கள். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அந்த ப்ரொஜெக்டர் வாங்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். HDMI ஆர்க்கு வேணும் அப்படின்றவங்க டிஃபால்ட்டாக இருக்கிற ஆண்ட்ராய்டு வந்து 9.0 வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு 5 டிவி ஸ்டிக்ஸ் இப்போ வாங்குறதுக்குலாம் காசு கிடையாது. ஒரு 16,000 17,000 என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து HDMI ஆர்க்கு தான் நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த ப்ரொஜெக்டரை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஆடியோ வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து எல்லாமே ப்ளஸ் செக்மெண்ட்டில் நான் இப்போ சொன்னது எல்லாம். மைனஸ் நான் ஏற்கனவே வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இப்போ ஆஃபரில் இருக்குது 16,000 சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. அந்த நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து அமேசானுக்கு உள்ளே போகும். அதுதான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்கு. உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கு எப்படி பை பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்படி தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ண முடியும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அதனால தான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ எஃபர்ட் போட்டு டெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. தனியாக ப்ரொஜெக்டர் ஸ்கேமு, ப்ரொஜெக்டரில் நடக்கிற அந்த சில விஷயங்கள்லாம் நிறைய பேசணும், உங்கள் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என் மொபைல் நம்பரை தயவு செஞ்சு கேட்காதீங்க. அது வந்து ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன். நான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 68 ரூபா இல்லை 150 ரூபா சம்திங் ஏதோ இருக்கும். உங்களோட பிளான், உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி, இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து வச்சுருக்கேன். கீழே வந்து லிங்க் எல்லாத்தோட கொடுக்குறேன். அதில் கனெக்டடாக இருந்து இன்ஸ்டாவில் கூட நிறைய பேர் என் கூட வந்து பேசுகிறீங்க. அதில் நான் கண்டிப்பாக வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ இப்படி தான் வந்து என் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பாய் கைஸ்.